பிரியமானவர்களே, இந்த நாளைக்கான அனுதின ஜெப வேலைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக எரேமியாவின் புத்தகம் 31 அதிகாரம் 11 முதல் 14 வரைக்குள்ள வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி நீர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அன்பான தகப்பனே, அவர்களை சீயோன் உச்சியிலே கெம்பீரித்து, கர்த்தாவே, நீர் அருளக்கூடிய கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகள் ஆகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வரும்படி கிருபை செய்வீர். ஆண்டவரே, அவருடைய ஆத்துமாவை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கவும், அவர்கள் இனி தோய்ந்து போவது இல்லை என்ற வார்த்தையின்படி அவர்கள் சோர்ந்து போவது இல்லை, அவர்கள் கலங்கி போவது இல்லை, அவர்கள் திகைத்து போவது இல்லை என்று சொல்லத்தக்கதாக அவருடைய ஆத்துமாவை தகப்பனே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உம்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அவர்கள் வேதனை நீங்கி சுகமாய் இருப்பார்கள். இனி நீர் கண்ணீர் விடுகிறது இல்லை, இனி நீ அழுது கொண்டு இராய், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே, கர்த்தர் சிறையிருப்புகளை திருப்பி சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆண்டவரே எல்லா துக்கத்தையும் சஞ்சலத்தையும் மாற்றி எங்களை தேற்றி தகப்பனை சந்தோஷப்படுத்தும்படியாய் உமக்கு மகிமையை உண்டாகும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, 14வது வசனத்திலே ஆசாரியனுடைய ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்ற வார்த்தையின்படியே சுவாமி தகப்பனே, உம்மிடத்தில் மாத்திரம்தான் எங்களுக்கு திருப்தி. இந்த உலகம் மாமிசம் பிசாசினிடத்திலே ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஜனங்களுக்காயிலும் சரி, உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்காயிலும் சரி திருப்தி இல்லை. என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்ற வேத வசனத்தின் பிரகாரம் தகப்பனே, நீர் அவர்களை பூரிப்பாக்கும்படி திருப்தி ஆக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. Amen. God bless you.